கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல வந்து எல்ரோய்ங்கிற சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவே நாங்க இதை தொடங்கி இருக்கிறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. எல்ரோய்ங்கிற அந்த வசனத்தை பற்றி இந்த நாள்ல சற்று நம்ம சிந்திப்போம். ஆதியாகமம் 16:13 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். பாருங்க, என்னை காண்கின்ற தேவன்கிறத அந்த இடத்துல அவ வந்து பேரிடுகிறான். அதுக்குள்ள கீழே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையா அந்த துறவு பெயரு லகோயி ரோகி என்னப்பட்டது. இப்படி லகோயி ரோகி என்னப்பட்டதுன்னு சொன்னா எல்ரோகிங்கிறது அந்த அர்த்தம் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்ரோகிங்கிறது அந்த அர்த்தம் என்ன சொன்னாக்கா, ஆண்டவர் என்னை காண்கிறாரு. இப்ப இன்னைக்கு அநேக வந்து நம்ம பார்க்கிற அந்த உலகத்துல வாழ்றான். பாருங்க, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய கவலையை பத்தி நம்மளோட வேதனையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சில வேலை நம்ம சிந்திக்கிறதே உண்டு. நம்ம வாய்நாள அறிக்கை பண்றது உண்டு. ஏன்னா அந்த அளவுல நம்ம வந்து சில வேலையில என்ன செய்யறோம், நெருக்கப்படுறோம், வந்து வேதனைப்படுறான். நம்மளோட இருதயத்தை யாராலுமே புரிஞ்சுக்கிற முடியல. அப்படிதான் இந்த ஆகார் என்கிற பெண் வந்து ஒரு அடிமை பெண்ணு, ஆபிரகாமுக்கும் சாராருக்கும் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறான். அவ வந்து பாருங்க, தானே நேசித்த அந்த கணவனால கைவிடப்பட்டு துரத்தி விடப்பட்டவளாக தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து அனாதையாக ஒரு தன்னந்தன்மையாக ஒரு வனாந்தரமான வழியில கடந்து வர்றான். அந்த இடத்துல அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளவு வேதனை, அழுது புலம்புறா. தன் குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு வழியிலேன்னு சொல்லி புலம்புறா. அந்த நேரத்துல ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பாக்குறாரு. அவளை வந்து துரத்தி விட்டாங்க. அனாதையாக அலைஞ்சு கொண்டு வருகிறான். அவனுடைய வேதனை அழுது புலம்புற நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி வந்து என்ன செய்யறாரு, வந்து தண்ணீரை துருவ காட்டி கொடுத்து அவளுடைய குழந்தைக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறாரு. அதை பார்த்தா என்னோட வேதனையை ஆண்டவர் பார்த்தாரே, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பேர் அங்க என்னை காண்கிற தேவனே நான் இங்கே கண்டேன்னு. இன்னைக்கு நம்மளை யாருமே பாக்குறது இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்ம பெத்த பிள்ளைகளே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. நம்முடைய கணவர் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. நம்ம மனைவி நம்மளை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நம்முடைய வந்து நம்ம கூட பிறந்தவர்கள் யாரும் நம்மளுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இருதயத்தை பார்த்து கொண்டிருக்காரு. வேதனையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு. உங்களை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் முகத்தை பாக்குறான், இருதயத்தையோ கர்த்தர் பாக்குறாருன்னு சொல்லி. இருதயம் எப்படி இருக்குது, நொறுங்கி போயிருக்குதா, இது எப்படி கவலையில நிரம்பி போட்டு போயிருக்குதா, என்ன நெருக்கத்துல இருக்குதுங்கிறத, என்ன வேதனையில இருக்குங்கிறத, என்ன தேவைகள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறங்கிறத, ஆறுதலை தேடி கொண்டிருக்கிறதுங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு. இப்ப இருதயத்தை ஆண்டவர் பாக்குறாரு. இப்படிதான் இன்னைக்கு ஆகார ஆண்டவரை ஆசீர்வதித்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, அவளை ஆறுதல் படுத்தினாரு. அதே போல ஆண்டவர் அந்த ஆகாரை பார்த்தது போல உங்களையும் பார்த்து கொண்டிருக்காரு. இருதயத்தை பார்த்து கொண்டிருக்காரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.